வெல்கம் டு ஜெயஸ்ரீ ஃபேஷன் இன்ஸ்டியூட். எங்கள் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோஸை பார்க்க எங்கள் கூட இணைந்துருங்க. இப்போ ஹைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மைனஸ் பண்ணிடணும். இப்போ ஒரு 20 இன்ச் இருக்குதுன்னு வைங்க, உயரம் 20 இன்ச் இருக்குதுன்னா நம்ம இதில் பட்டி எவ்வளோ கொடுப்போம்? 3 இன்ச்சு கொடுப்போம். அப்போ 20 இன்ச்சில் அந்த 3 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு 17 இன்ச்சுன்னு தான் இங்கே வைக்கணும். அப்போது இங்கே 17 இன்ச்சு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு. அதுக்கு தான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோமே. இங்கே 1/2 இன்ச் இருக்குது, மேலே 1/2 இன்ச் இருக்குது. மேலே 1/2 இன்ச் பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ் வரும் இல்லையா, மேலே இந்த பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு, இந்த இடம் ஒரு 1/2 இன்ச்சு வந்துடும். ஸோ இந்த இடம் ஒரு 1/2 இன்ச்சு வந்துடும். கீழே பட்டி பீஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 இன்ச்சுக்கு வைப்போமா. ஸோ இந்த பீஸை அட்டாச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு போதும். 1 இன்ச் இருந்ததுனாவே போதும். அதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்க, அதுக்கு மேலே வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் ஆகிடும் இல்லையா. ஓகேவா? இப்போ உயரம் வச்சுட்டோம். வித்து பார்த்தீங்கன்னா எப்படி வைப்போம்? 1:3ங்கிற மாதிரி தான் வைப்போம் வித்து இல்லையா. இப்போது ஒரு பங்களவு விட 3 பங்களவு இங்கே எக்ஸ்ட்ராஸ் வைப்போம். அப்போது இங்கே எவ்வளோ வைக்கிறோமோ, இங்கே 10 இன்ச்சஸ் வைக்கிறோம்னா இங்கே 5 இன்ச்சஸ் வைக்கணும். இங்கே 30 இன்ச்சஸ் வைக்கிறோன்னா அதில் பாதி 15 இன்ச்சு இங்கே வைக்கணும். ஓகேங்களா? அப்போது ஃப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு டைரக்ஷன், ஃப்ளீட்ஸ் ஃபுல்லுமே தான் வைக்கிறோம். ஃபுல் பட்டேலாக்கு வர மாதிரி ஃபுல்லும் தான் வைக்கிறோம். டைரக்ஷன் இது இந்த சைடு வைக்கிறோன்னா கீழே ஃப்ளீட்ஸ் எல்லாமே டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டு. அப்போ தான் ஃப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் தெரியும். வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பட்டி 3 இன்ச் பட்டி வைக்கிறோமா, இந்த 3 இன்ச் பட்டியை இதை வச்சு அட்டாச் பண்ணுவோம். அட்டாச் பண்ணும்போது இது கேதரிங்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், பாட்டம் டிவைட் பை 2 + 1 இன்ச் வைப்போமா. இப்போ கேதரிங்க்கு எவ்வளோ எடுக்கிறோம்? 10 எடுக்கிறோம். 10 டிவைட் பை 2 + 1 இன்ச்சு. ஓகேங்களா? 5 + 1 6 இன்ச்சு தான் வைப்போம். டைட்டாக காலை பிடிச்ச மாதிரி இருக்கணும். இந்த பட்டி நார்மலுக்கு வைக்கிற மாதிரி 7 இன்ச்சஸ் வைக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகிடும்? லூஸ் ஆகிடும். இப்போ பலூன் பட்டையில் ஸ்டிஃபாக இல்லாமல் கொடான்னு இன்னும் லூஸாக ஆகிடும். இந்த பட்டி மட்டும் காலை இறுக்கி பிடிச்ச மாதிரி, கேதரிங்க்கு எப்படி இறுக்கி பிடிச்ச மாதிரி நம்ம வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் இதை வைக்கணும். நம்ம 3 இன்ச்சுக்கு ரெடி பண்ணிப்போம் பீஸை. ரெடி 3 இன்ச்சு. ஓகேங்களா? கேன்வாஸ் வந்து 3 இன்ச்சு. இப்போ இந்த கேன்வாஸ் தான் நம்மளுக்கு கணக்கு. ரெடி வந்து கேன்வாஸ் வச்சு, கண்டிப்பாக கேன்வாஸ் வச்சு தான் இதை பண்ணணும், ஏன்னா ஸ்டிஃபாக இருக்கணும். இப்போ ரெடியை வந்து கேன்வாஸில் கட் பண்ணிப்போம். எக்ஸ்ட்ராஸ் நம்ம துணியில் வச்சு கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணும்போது மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா. இப்போ துணி வந்து 4 இன்ச்சஸ் நம்ம எடுப்போம். கேன்வாஸ் வந்து ரெடி தான் நம்ம கட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ மேலே டாப்னுடைய கிளாத்தில் இப்போ இது வைப்போம். மேல டாப் என்ன இருக்குது, இதுதான் வந்து கிளாத்னா, இப்போ இந்த இடம் வந்து நம்ம கிளாத் வச்சு ஃபினிஷ் பண்ணிப்போம். ஆனா இந்த இடத்துல கேன்வாஸ் வந்து டபுள் பீஸ்டா, டபுள் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுவோம். எப்படின்னா இப்போ இது ஒரு பீஸ், ஓகேவா, இது கேன்வாஸ்ன்னு வைங்க. இது மேலே இன்னொரு பீஸ் வச்சு டபுள் பீஸ் வச்சு கீழே 1/2 இன்ச்சுக்கு அடிச்சுட்டு ஒரு பீஸை திருப்பும் போது கேன்வாஸ் உள்ளே போயிருக்கும். ஓகேவா? தைச்சிங்கன்னா தான் புரியும்.